இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பீன்ஸையும் பொட்டுக்கடலையும் வச்சு ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரொம்பவே போர் அடிச்சிருக்கும். கண்டிப்பாக இந்த லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்பும்போது பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப சத்தானதும் கூட. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ் சாதம். இந்த பீன்ஸ் சாதம் செய்கிறதுக்காக நம்ம ஒரு கடாயில் 5 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கடுகு 1/4 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பெரிய வெங்காயம். வெங்காயம் கொஞ்சம் கூட இருந்தால் கூட நல்லாயிருக்கும், அதனால கொஞ்சம் நிறையவே வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் செவக்க ஆரம்பிச்சதும் நம்ம வெட்டி வச்சிருக்கிற பீன்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. பீன்ஸும் வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது கூட 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பீன்ஸ் வேகிற அளவுக்கு நம்ம 1 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இந்த பீன்ஸ் வந்து கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த சாதத்துக்கு தேவையான பொடியை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு மிக்சரில் 1/4 மூடி அளவு தேங்காவை நறுக்கி வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 10லிருந்து 12 பல் பூண்டு சேர்த்துடலாம். கொஞ்சம் போல் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம ஒரு 50 கிராம் போல் உடச்ச கடலையே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக இதை பொடி பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பொடியாக இருக்கணும். இந்த அளவுக்கு பொடியாக இதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பீன்ஸ் வந்து இப்போ நல்லாவே வெந்திருக்கு. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. இது கூட நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாம். நான் வந்து 200 கிராம் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா சாதத்தில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்தாச்சு. அடுத்ததாக நம்ம ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துடலாம். இப்போ நம்ம நெய் சேர்த்தாச்சு. நல்லா இதை கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான பீன்ஸ் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த சுவையான பீன்ஸ் சாதத்தை உங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.